கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். மத்தியு 19வது அதிகாரம் 14-15வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம நிறைய இடத்துல நம்ம இப்ப பாக்குறோம், சின்ன குழந்தைங்க ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க. அது நம்ம நாடு, நம்ம மாநிலம் அப்படின்னு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். கரெக்டாக அந்த டீனேஜ் வயசுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க, அது ஒரு 1.5 வயசு குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கும், அதிகப்படியான இந்த காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம். இதுக்கான காரணம் என்னன்னா, பிசாஸ் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஊரில் மட்டும்தான் நிறைய மதங்கள் இருக்கு, ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குலாம் கர்த்தர் மட்டும்தான் உண்மையான தேவன் என்று நல்லாவே தெரியும். நிறைய பேர் அங்கே உருவ வழிபாடு இல்லாத கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாத்தானை வழிபடுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன குழந்தைங்களை நம்ம துன்புறுத்துறது மூலியமா ஏசப்பாவையே தேவனையே துன்புறுத்துவதான் நினைச்சுதான் அவங்க இவ்வளோ காரியத்தையும் பண்றாங்க. அதே தான் பிசாசும் சாத்தானும் சின்ன குழந்தைங்களை எங்கெல்லாம் துன்புறுத்துறானோ அந்த இடத்துல பிசாசு இருக்கான். அது தேவனையே துன்புறுத்துறதா நினைச்சு அவன் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் வரான். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. கர்த்தரை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம். இங்க கூட சின்ன பிள்ளைகளை அவர் இடத்துல கொண்டு வராங்க. அப்ப சீடர்கள்லாம் சொல்றாங்க, வேணாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அவங்க மேல கையை வச்சு ஜெபிச்சுட்டு போறாரு. சிறு பிள்ளைகளை எங்கிட்ட வருவதற்கு தடை பண்ணாதீங்க அப்படி சொல்றாரு. இதற்கான ஒரே வழி என்னன்னா, கர்த்தரை தொழுது கொள்றது மாத்திரம்தான். பெத்தவர்களாகிய நீங்க ஏசப்பா கிட்ட முழுவதுமா உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கும் போது பிசாசோட ஆளுகையில இருந்து, ஏன்னா பிசாசு கர்த்தரை துன்புறுத்துறதுக்காக தான் பிள்ளைங்க மேல கையை வைக்கிறான். சின்ன பிள்ளைங்களை துன்புறுத்துற எல்லாருமே பாருங்க ரொம்ப ஒரு கொடூரமா நடந்துக்கிறவங்களா தான் இருக்காங்க. அதனால கர்த்தர்கிட்ட நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து டெய்லியும் ஜெபம் பண்ணும்போது, டெய்லியும் பிள்ளைங்களை மேல ரத்தத்தை பூசும் போது, டெய்லியும் அந்த பாதுகாப்பு பிள்ளைங்க மேல இருக்கும் போது பிசாசு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வாரு. இந்த வார்த்தையை நீங்க நல்லா யோசிச்சு தியானிச்சு பாருங்க. கர்த்தர் நிறைய வார்த்தைகளை கொண்டு உங்ககிட்டயும் பேசுவாரு. கர்த்தரையே பழி வாங்கறதுக்கு பிசாசு சிறு பிள்ளைகளை தொடுறான். அதை நம்ம ஜெபத்தினால மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.